Hello everyone, இது Foundations of Data Scienceல Unit 3 ஓட 4th lecture. நம்ம லாஸ்ட் வீடியோல கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தோம். இந்த வீடியோல அடுத்த ப்ராப்ளம் ரேங்க் கோரிலேஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். ஸோ இந்த ரேங்க் கோரிலேஷனுக்கு இன்னொரு நேம் இருக்கு, ஸ்பியர்மேன் ரேங்க் கோரிலேஷன் சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே ஒண்ணுதான், ரேங்க் கோரிலேஷன் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஸ்டெப் 1 என்னன்னு கேட்டீங்கன்னா, ரேங்க் கொடுத்துருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணணும். அதாவது நம்ம கொடுத்துருக்க டேட்டா வந்து நார்மலா டேட்டாவா கொடுத்துருக்காங்களா இல்ல ரேங்க் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். அப்படி ரேங்க் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம், அந்த ரேங்கை நம்ம வச்சுக்கலாம். அப்படி கொடுக்கல அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ரேங்க் கண்டுபிடிக்கணும். ரேங்க்னா வேற ஒண்ணும் இல்ல, நம்ம நார்மலா பாக்குறதான். ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறவங்க ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் மார்க் செகண்ட் ரேங்க், தேர்ட் மார்க் தேர்ட் ரேங்க், அதான் ரேங்க்ங்கிறது. ஸோ நமக்கு ரேங்க் கொடுத்துருந்தாங்கன்னா நோ ப்ராப்ளம். கொடுக்கல அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரேங்க் கண்டுபிடிச்சிடணும். இதை மட்டும் விட்டுறக்கூடாது. இந்த ரேங்க் வச்சா நம்ம ரேங்க் கோரிலேஷன் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? அதனால ஸ்டெப் 1 ரேங்க் கண்டுபிடிக்கணும். ஸ்டெப் 2 தான் நம்ம ரேங்க் கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்க போறோம். ஸோ இதையுமே ரேங்க் கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் பார்த்தோன்னா நீங்க அதை பண்ணிடக்கூடாது. இந்த ரேங்க்ங்கிற வேர்டு இருந்தாலே நம்ம ரேங்க் கோரிலேஷன் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இதான் இந்த ரேங்க் கோரிலேஷனுக்கு உண்டான ஃபார்முலா. ரோ, இதை வந்து ரோன்னு சொல்லுவாங்க. ரோனா வேற ஒண்ணும் இல்ல, இந்த ரேங்க் கோரிலேஷன் தான் ரோன்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ரோ ஈக்குவல் டு 1 மைனஸ் 6 இன்டு சம்மேஷன் ஆஃப் டி ஸ்கொயர் டிவைட் பை n இன்டு n ஸ்கொயர் மைனஸ் 1. ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா. இதுல இந்த டினா என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ரேங்க் கண்டுபிடிப்போமா, எக்ஸுக்கு ஒரு ரேங்க் இருக்கும், ஒய்க்கு ஒரு ரேங்க் இருக்கும். இந்த ரெண்டு ரேங்கையும் சப்ராக்ட் பண்ணி தான் டீல எழுத போறோம். அதாவது டிஃபரன்ஸ், அதை தான் டீன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாருங்க, டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 ரேங்க்ஸ் ஆஃப் ஈச் அப்சர்வேஷன். ஸோ ஒவ்வொரு இதுலயுமே ரெண்டு ரேங்கையும் சப்ராக்ட் பண்ணி டீல எழுத போறேன். அந்த டிக்கு ஸ்கொயர் பண்ணிட்டு அதை ஆட் பண்ணேன்னா சம்மேஷன் ஆஃப் டி ஸ்கொயர் கிடைச்சிரும். அடுத்து இந்த ஃபார்முலா, அவ்வளவுதான். வேற எதுவுமே நான் கண்டுபிடிக்க தேவையில்ல, சிம்பிள் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவா புரியும். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இப்படிதான் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. ஒரு டேட்டா கொடுத்துட்டு அதுல ரேங்க் கோரிலேஷன் கண்டுபிடிங்கன்னு சொல்லிடுவாங்க. ஸோ என்னடா இது பியர்சன் கொடுத்துருக்காங்களே பார்க்க கூடாது, எல்லாமே ஒண்ணுதான். ரேங்க்ங்கிறது மட்டும் தான் நமக்கு தேவை. ரேங்க் கோரிலேஷன் அப்படின்னு வந்தாலே நம்ம இந்த இதுதான் பண்ண போறோம். சோ இங்க பாருங்க, ஒரு டேட்டா கொடுத்துட்டு ரேங்க் கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. ஆனா இங்க 3 டேட்டா கொடுத்துருக்காங்க. சோ இந்த 3 டேட்டால எது என்னோட XY அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கணும். இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் 1 2 3 4 5 கொடுத்துருக்காங்க. என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், செகண்ட் சப்ஜெக்ட், தேர்ட் சப்ஜெக்ட், ஃபோர்த் சப்ஜெக்ட், ஃபிஃப்த் சப்ஜெக்ட்னு அர்த்தம். அப்ப எனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா, இந்த சப்ஜெக்ட்ங்கிறது என்னோட டேட்டா கிடையாது. ஜஸ்ட் அது எத்தனை சப்ஜெக்ட் மென்ஷன் பண்றதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இது என்னோட டேட்டா கிடையாதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் மட்டும்தான் என்னோட டேட்டா. அப்ப இதை ஏதாவது ஒன்னு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், ஒன்னு ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். புரிஞ்சா? இதுதான் ஃபர்ஸ்ட். அடுத்து என்ன சொன்னோம், நமக்கு ரேங்க் கொடுத்துருக்காங்களா இல்லையா நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, மார்க் தான் கொடுத்துருக்காங்க. 85ங்கிற மார்க், 60 மார்க், 73 40 90 மார்க் தான் கொடுத்துருக்காங்க, தவிர ரேங்க் கொடுக்கல. அப்ப ஸ்டெப் 1 என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ரேங்க் கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம ரேங்க் கண்டுபிடிக்க போறோம். ரேங்க் கண்டுபிடிச்சிட்டு அந்த ரேங்கை தான் நம்ம கோரிலேஷன் கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? சோ சிம்பிள், பார்க்கலாமா? சோ ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஒய் எடுத்து எழுதிக்கோங்க. இந்த எக்ஸ் ஒய்க்கு நம்ம ரேங்க் கண்டுபிடிக்க போறோம். சோ ரேங்க்ங்கிறது ரொம்ப ஈஸி தான். எது ஃபர்ஸ்ட் மார்க்கோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுக்க போறீங்க. அது செகண்ட் மார்க் செகண்ட் ரேங்க், தேர்ட் மார்க் தேர்ட் ரேங்க், அப்படியே தான் கொடுத்துட்டு வர போறீங்க. பாருங்க, எக்ஸ்ல இந்த மார்க்லாம் இருக்கு. இதுல ஹையஸ்ட் மார்க் என்னது 90, அதோட ரேங்க் 1. முடிஞ்சா? அடுத்து 90க்கு அடுத்து என்ன ஹையஸ்ட்னு பாருங்க, 85, அதோட ரேங்க் 2. முடிஞ்சா? அடுத்த ஹையஸ்ட் 73, அதோட ரேங்க் 3. அடுத்து 60, அதோட ரேங்க் 4. அடுத்து 40, அதோட ரேங்க் 5. இவ்வளவுதான் ரேங்க். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரேங்க் கண்டுபிடிச்சிடும். அதே மாதிரி ஒய்க்கு ரேங்க் கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் மார்க் என்னது 93, அதோட ரேங்க் 1. செகண்ட் மார்க் என்னது 80, அதோட ரேங்க் 2. தேர்ட் மார்க் என்னது 75, அதோட ரேங்க் 3. அடுத்து 65 ரேங்க் 4, 50 ரேங்க் 5. ஸோ இப்படிதான் நான் ரேங்க் கண்டுபிடிச்சிட்டேன். எக்ஸுக்கும் கண்டுபிடிச்சிட்டேன், ஒய்க்கும் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ எனக்கு ஃபார்முலால என்ன தேவைப்படுச்சு, 1 மைனஸ் 6 இன்டு சம்மேஷன் ஆஃப் டி ஸ்கொயர் டிவைடட் பை n இன்டு n ஸ்கொயர் மைனஸ் 1. இதனோட ஃபார்முலால அப்ப ஃபார்முலா எனக்கு என்ன தேவை, சம்மேஷன் ஆஃப் டி ஸ்கொயர் தேவை. அப்ப நான் ஃபர்ஸ்ட் டி கண்டுபிடிக்கணும், அடுத்து அந்த டிக்கு ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு தான் இங்க டி போட்டிருக்காங்க. டினா வேற ஒன்றும் இல்லை, என்ன சொன்னேன், ரெண்டு ரேங்கையும் சப்ராக்ட் பண்ணி எழுத போறீங்க, அதான் டி.
ஸோ 2வையும் 1ஐயும் சப்ராக்ட் பண்ணா 1ன்னு வருது, 4ஐயும் 3ஐயும் சப்ராக்ட் பண்ணா 1, 3யும் 4ஐயும் சப்ராக்ட் பண்ணா -1, 5யும் 5ஐயும் சப்ராக்ட் பண்ணா 0, 1ஐயும் 2ஐயும் சப்ராக்ட் பண்ணா -1. நம்ம கண்டுபிடிச்ச ரெண்டு ரேங்கையும் சப்ராக்ட் பண்ணி எழுத போறோம். ஸோ இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய என்னன்னா, இந்த ஆர்டர் சேஞ்ச் ஆகக்கூடாது. எந்த ஆர்டர்ல கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்களோ அதே ஆர்டர்ல தான் எழுத போறோம். இதை மட்டும் நீங்க மாத்திரக்கூடாது. ஓகேவா? மாத்தினீங்கன்னா இந்த டிஃபரன்ஸ் அப்படியே மாறிடும். ஸோ அதை மட்டும் கவனமா பார்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் எனக்கு என்ன தேவை? சம்மேஷன் ஆஃப் டி ஸ்கொயர் தான் தேவை. அதனால டி ஸ்கொயர் கண்டுபிடிக்க போறேன். ஸோ இந்த டி எல்லாத்தையுமே ஸ்கொயர் பண்ணி எழுதுங்க. 1ஓட ஸ்கொயர் 1, 1ஓட ஸ்கொயர் 1, -1ஓட ஸ்கொயர் 1, அப்படி ஸ்கொயர் பண்ணி எழுதிடுறோம். அதுக்கப்புறம் இந்த டி ஸ்கொயர் எல்லாத்தையுமே ஆட் பண்ணீங்கன்னா எனக்கு சம்மேஷன் ஆஃப் டி ஸ்கொயர் கிடைச்சிரும். ஸோ இது கிடைச்சக்கப்புறம் என்ன பண்ணலாம்? டைரக்டா இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும். சிம்பிளான ஃபார்முலா, அப்படியே ஆன்சர் வந்துடும். பாருங்க. ஸோ 1 - 6 into summation of d square divided by n into n square minus 1 தான் ஃபார்முலா. இந்த சம்மேஷன் ஆஃப் டி ஸ்கொயருக்கு பதிலாக நான் கண்டுபிடிச்ச 4 எழுதியாச்சு. அடுத்து n என்ன இருக்கு? மொத்தம் 5 வேல்யூ இருக்கு. ஸோ n வந்து என்னோட 5. அப்போ 5 into 5 square minus 1. ஸோ இதை நீங்க கால்குலேட்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 0.8ன்னு ஆன்சர் வருது. இவ்வளவுதான் ரேங்க் கோரிலேஷன்ங்கிறது. ரொம்ப ஈஸியான கான்செப்ட். ஸோ இதுல ரேங்க் கண்டுபிடிக்கிறது மட்டும் நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணிடணும். ரேங்க் கொடுத்துருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இதுல ரேங்க் கண்டுபிடிக்கிறப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் வரும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் எல்லா மார்க்குமே வித்தியாசமா இருக்கு. ஸோ நோ ப்ராப்ளம். இப்போ எனக்கு எக்ஸாம்பிளுக்கு 2 மார்க் ஒரே மார்க்கா இருந்துச்சு, அப்ப எப்படி ரேங்க் கொடுக்கணும் இந்த டவுட் வரும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இங்க எடுத்துக்கிறேன். இந்த 73க்கு பதிலா நான் 16 எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ என்னோட ரேங்க் என்ன இருக்குன்னு பார்ப்போமா? இப்போ ஃபர்ஸ்ட் மார்க் என்னது? 90. அவரோட ரேங்க் 1ன்னு போட்டுருவேன். அடுத்த செகண்ட் மார்க் என்னது? 85. அவரோட ரேங்க் 2ன்னு போட்டுருவேன். தேர்ட் மார்க் என்னது? 60. ஸோ 2 60 வருது. இது சேமா வருதுன்னு கவனிச்சுக்கோங்க. கவனிச்சு நீங்க எப்பயும் போல ரேங்க் போட்டே போங்க. ஸோ 3, 4, அடுத்த ரேங்க் வந்து 5. எப்பயும் போல போட்டே போயிருங்க. போட்டுட்டு கடைசியா இப்போ எனக்கு என்ன சேமா வந்துச்சு? 60, 60 சேமா வந்துச்சா? அவரோட ரேங்க் என்ன போட்டிருக்கோம்? 3ன்னு ஒன்று போட்டிருக்கோம், 4ன்னு ஒன்று போட்டிருக்கோமா? ஆனா எனக்கு ரெண்டும் ஒரே மார்க்கா இருக்கனால ஒரே ரேங்க் தான் வேணும். அப்ப என்ன பண்ண போறேன்? இந்த 2 நம்பருக்கு நான் ஆவரேஜ் எடுக்க போறேன். 3 + 4 divided by 2. இப்படிதானே ஆவரேஜ் எடுப்போம். ஸோ என்ன வரும்? 7/2 3.5 வரும். ஸோ நான் இந்த 2 ரேங்கையும் நான் அழிச்சிட்டு 2க்கும் நான் 3.5 எழுத போறேன். அவ்வளவுதான். ஸோ இப்படிதான் சேமா இருந்துச்சுன்னா நம்ம ரேங்க் எழுத போறோம். எதுக்கு நான் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் எழுதுறேன்னு கேட்டீங்கன்னா, இந்த 40யோட ரேங்க் மாறாது. ஸோ 40க்கு 5 தான் வரும். அது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாதுன்னா ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் அப்படியே எழுதிக்கோங்க. எழுதிட்டு இந்த சேமா இருக்கிறத மட்டும் அடுத்து அழிச்சு எழுதிக்கோங்க. இதை மாதிரி ஆவரேஜ் கண்டுபிடிச்சிட்டு. ஓகேவா? ஸோ இதே 3 சேமா இருந்தாலும் அதே தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒய்ல 3 சேமா வச்சு பார்ப்போமா? இப்போ இந்த 75க்கு பதிலாக 65 போட்டுக்கிறேன். இந்த 50க்கு பதிலாக நான் 65 போட்டுக்கிறேன். இப்போ எப்படி ரேங்க் வருதுன்னு பாருங்க. ஸோ ரேங்க் எல்லாத்தையும் அழிச்சிருவோம். ஸோ இப்போ 93 இதான் என்னோட ஹையஸ்ட், ரேங்க் 1. அடுத்த ஹையஸ்ட் வந்து 80, இதோட ரேங்க் 2. அடுத்து என்ன இருக்கு? 65. 65ல 3 வேல்யூ இருக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படியே வரிசையா எழுதிக்கிறேன். 3, 4, 5 எழுதிக்கிறேன். எல்லாமே முடிஞ்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இப்போ என்னென்ன சேமா இருந்துச்சுன்னு பாருங்க. 3 65 இருக்கா? ஸோ இப்போ அதுக்கு என்னென்ன ரேங்க் போட்டோம்? 3, 4, 5. இந்த 3 வேல்யூ போட்டோமா? இந்த 3க்கும் நான் ஆவரேஜ் எடுக்கணும். 3 + 4 + 5 divided by மொத்தம் எத்தனை இருக்கு? 3 இருக்கு. ஸோ divided by 3. இதுக்கு நான் ஆவரேஜ் எத்தனை என்ன வரும்? 7 + 5 12, 12/3ன்னு வரும். ஆன்சர் 4ன்னு வரும். ஸோ அப்ப இந்த 3க்குமே என்னோட ரேங்க் 4. ஸோ இந்த 3 ரேங்கே அழிச்சிட்டு 4, 4ன்னு எழுதிக்க போறோம். ஸோ 4, 4, 4. இப்படிதான் நான் ரேங்க் சேமா இருந்துச்சுன்னா அதுக்கு ரேங்க் அசைன் பண்ண போறேன். ஸோ எந்தெந்த ரேங்க் சேமா இருக்கோ அதுக்கு மட்டும் நான் அழிச்சிட்டு ஆவரேஜ் எடுத்து அதுக்கு போட போறேன். ஸோ இதை தவிர வேற எந்த டிஃபரன்ஸுமே கிடையாது. ஸோ இதை மட்டும் லைட்டா நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியானதுதான். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் ரேங்க் கோரிலேஷன்ங்கிறது. ரொம்ப ஈஸியான கான்செப்ட். உங்களுக்கு ரேங்க்ங்கிற வேர்டு வந்தாலே இந்த தான் பண்ண போறீங்க. உங்களுக்கு கொஸ்டின்ல ரேங்க் கொடுத்துருக்காங்களா ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கணும். கொடுத்துருந்தாங்கன்னா நோ ப்ராப்ளம், நீங்க ஸ்ட்ரெயிட்டா ஃபார்முலால மட்டும் பண்ணா போதும். அப்படி ரேங்க் கொடுக்கல அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க ரேங்க் கண்டுபிடிக்கணும். ஸோ ரேங்க் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தாச்சு. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஃபார்முலால ஸ்ட்ரெயிட்டா அப்ளை பண்ண போறீங்க. ஆன்சர் ஈஸியா வந்துடும். ஸோ இவ்வளவுதான் ரேங்க் கோரிலேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.